ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 1ஆம் திகதி 2017ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்துள்ள புது வருடம் அனைவருக்கும் இனிதாயமைய ஆதவன் குழுமத்தின் வாழ்த்துக்கள். மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள நாளேடுகளில் எமது பார்வையை செலுத்தினோமானால், முதலில் வீரகேசரி நாளேட்டின் பிரதான செய்தியாக ரவிராஜ் கொலை வழக்கை ட்ரையல் பார் முறையில் விசாரித்திருக்க வேண்டும், நீதித்துறை கேள்விக்குறியாக இருப்பதற்கு அதன் போக்கே காரணம் என்கிறார் வடக்கு முதல்வர் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நடராஜ ரவிராஜின் கொலை வழக்கை ட்ரையல் பார் முறையிலேயே விசாரித்திருக்க வேண்டும், விசேட ஜூரிகளை அமர்த்தி இந்த வழக்கை விசாரித்திருக்க கூடாது. ட்ரையல் பார் முறையில் 3 நீதிபதிகள் விசாரணைகளை மேற்கொண்டு அவர்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார்கள். அத்துடன் குற்றவாளியா அல்லது சுற்றவாளியா என்ற காரணத்தையும் விளக்குவார்கள். மேலும் இந்த காரணத்துக்காகத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றும் கூறுவார்கள். ஆனால் விசேட ஜூரிகள் அவ்வாறல்ல என வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, மைத்திரி தரப்பினர் சிலர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் இணையும் சாத்தியம், ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தகவல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்திற்குள் பாரிய விரிசல் புது வருடத்தில் மேலும் தீவிரமடையும், வாசுதேவ நாணயக்கார எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மேலும் ஒரு செய்தியை பார்த்தோமேயானால், மஹிந்த ஆட்சி மீண்டும் வர மக்கள் இடமளிக்க மாட்டார்கள், ஜேவிபி கூறுகிறது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக, ஜெயாவின் வீழ்ச்சியும் சசியின் எழுச்சியும் என்ற தலைப்பில் வீரகேசரி தனது ஆசிரியர் தலையங்கத்தை இன்றைய தினம் தீட்டியுள்ளது. மகாபாரதத்தில் சகுனியின் பாத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் சுவாரஸ்யமானதும் ஆகும். மகாபாரதத்திற்கே உயிரூட்டுவதாக அது அமைகின்றது. கௌரவர்களையும் பாண்டவர்களையும் இறுதி வரை ஒருவருக்கொருவர் விரோதிகளாக பார்க்க செய்து யுத்தக்களம் வரை கொண்டு சென்ற பெருமை சகுனி என்ற கதாபாத்திரத்தையே சார்ந்ததாகும். தனது இலக்கை அடைய அனைத்து விதமான சூழ்ச்சிகளிலும் ஈடுபட்டு இறுதியில் அதனை சாதித்து காட்டியதாகவுமே அந்த பாத்திரம் அமைந்துள்ளது. மகாபாரதம் இதிகாச கதையாக இருந்தாலும் கூட இன்றும் அது வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கின்றோம். நாடுகளுக்கிடையேயான மோதல்கள், அரசியல் ரீதியான சூழ்ச்சிகள், வஞ்சகத்தனங்கள், விட்டுக் கொடுக்காமை, சேர்ந்திருந்தே பழித்தீர்ப்பது போன்ற சம்பவங்கள் மகாபாரதத்தில் வருவது போன்று இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் அண்மையில் தமிழக அரசியலில் ஏற்பட்ட ஜெயலலிதாவின் திடீர் மறைவும் சசிகலாவின் திடீர் எழுச்சியும் இந்த நூற்றாண்டின் மிகவும் அதிர்ச்சிமிக்க நிகழ்வுகளாகவே பார்க்கப்படுகின்றன. ஒரு வகையில் தமிழகத்தில் சக்தி வாய்ந்த தலைவி என்று போற்றப்பட்டவர் உண்மையில் ஜெயலலிதாவா அல்லது அவரது நிழலாக செயற்பட்ட சசிகலாவா என்ற சந்தேகமும் கூடவே எழுகின்றது. என தமிழகத்தின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவு, அவரது இறுதிக்கட்ட தருணங்கள் மற்றும் சசிகலாவின் பதவியேற்பு என்பவற்றை உள்ளடக்கி இன்றைய வீரகேசரி தனது ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் நாளேட்டில் எமது பார்வையை செலுத்தினோமானால், 25 ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்கள் ஜனாதிபதியுடன் அவசர பேச்சு, தேசிய அரசை பாதுகாக்குமாறு கோரிக்கை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அத்தோடு சர்வதேசம் தனது பங்களிப்பை வழங்கும் காலம் நெருங்கிவிட்டது என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும், ஜனாதிபதியை சந்திக்கின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும், வருட ஆரம்பத்திலேயே அரசுக்கு நெருக்கடி கொடுக்க எதிரணி திட்டம் என்ற தலைப்பில் பிரிதொரு செய்தியும், அரசிலிருந்து 10 எம்பிக்கள் வெளியேறுவர் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றார் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும் இன்றைய தினக்குரல் நாளேட்டின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளன. இன்றைய தினக்குரல் நாளேட்டின் ஆசிரியர் தலையங்கமாக 2வது சபை தீர்வை தருமா என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அமைக்கப்பட்டுள்ள வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை இதுவரையில் வெளியிடப்படாவிட்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் ஊடகங்கள் மூலமாக கசிந்திருக்கின்றன. அவ்வாறு கசிந்திருக்கும் அம்சங்களில் ஒன்றுதான் 2வது சபை அல்லது செனட் சபை என்பதாகும். எதிர்வரும் 9ஆம் தேதி நாடாளுமன்றில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கையில் செனட் சபை ஒன்றை அமைப்பதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இன நெருக்கடிக்காக முன்வைக்கப்படும் தீர்வுகளில் ஒன்றாக
செனட் சபையை காட்டிக்கொள்வதற்கான திட்டத்துடன் தான் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது என தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி நாளேட்டின் பிரதான செய்தியாக ஐநாவின் அமெரிக்க தீர்மானம் அரசு கூட்டமைப்பு இழுபறி நிலையில் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கை ஒப்புக்கொண்ட 8 விடயங்களில் ஒரு விடயத்தை மாத்திரமே தொட்டுச் சென்றுள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த வருடமாவது தீர்வு கிட்டுமா, ஏக்கத்துடன் எதிர்பார்த்திருக்கும் தமிழர்கள் என்ற தலைப்பில் கட்டமிடப்பட்ட செய்தியொன்றும், பிணைமுறி மோசடிக்கு தண்டனை வழங்கப்படும் ஜனாதிபதி உறுதி என மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும், தேசிய அரசியல் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ள மஹிந்த அணி இடையில் புகுந்து குழப்பியது யார் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அத்தோடு புதுவருடத்தை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகளையும் முப்பெரும் தலைவர்களின் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி என்ற தலைப்பின் கீழ் சுடரொளி பிரசுரித்துள்ளது. நம்பிக்கை தருமா புத்தாண்டு என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி தனது ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியுள்ளது. 65 ஆண்டுகளுக்கு மேலாக புரையோடி போயிருக்கும் அரசியல் பிரச்சினைக்குரிய தீர்வை ஒரு இரவில் வழங்கிவிடவோ அல்லது பெற்றுவிடவோ முடியாதென்பது உண்மை. ஆனால் அந்த தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கூட நல்லாட்சி என்ற இந்த அரசின் 2 வருட கால ஆட்சியில் எட்டிவிட முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு இந்த புதிய ஆண்டை தமிழ் சமூகம் வளமை போல் சந்திக்கின்றது என சுடரொளி தனது ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள நாளேடுகளின் மலையக பக்கத்தில் இடம் பிடித்துள்ள பிரதான செய்தியாக அரிசி விலை மலையகத்தில் அதிகரிப்பு, தோட்ட தொழிலாளர்கள் பாதிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இதேவேளை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் ஆண்டாக அமைய வேண்டும், புத்தாண்டு எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டில் நாட்டில் சமாதானமும் சகவாழ்வும் நிலை பெற வேண்டும், மக்களின் துன்பங்கள் துயரங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என மலையக அரசியல் தலைவர்கள் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியையும் இன்றைய நாளேடுகள் தமது மலையக பக்கத்தில் பிரசுரித்துள்ளன. அடுத்ததாக இன்றைய தினம் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளில் நமது பார்வையை செலுத்துவோம். மகா சங்கத்தின் ஆசியுடனேயே அரசமைப்பு உருவாக்கப்படும், நேரில் சென்று உறுதியளித்தார் ஜனாதிபதி என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள உதயன் நாளேடு தனது பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலம்புரி நாளேட்டின் பிரதான செய்தியாக 2016ஆம் ஆண்டுக்குள் தீர்வு என்ற சம்பந்தரின் வாக்குறுதி காற்றில் பறந்தது, முயற்சி தொடர்வதாக மீள வாக்குறுதி என்ற பிரதான தலைப்பில் வெளியாகியுள்ளது. இன்றைய தினம் வெளியாகியுள்ள காலை கதிர் நாளேட்டின் பிரதான செய்தியாக தீர்வு முயற்சிகளிலிருந்து வெளியேறுவது மடமைத்தனம், விளக்குகிறார் மாவை சேனாதிராஜா என்ற தலைப்பில் இன்றைய காலை கதிர் தமது பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆங்கில பத்திரிகைகளில் எமது பார்வையை செலுத்தினோமானால் இன்றைய சண்டே டைம்ஸ் நாளேட்டின் பிரதான செய்தியாக ஹம்மாந்தோட்டை துறைமுக திட்டம் தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடலுக்காக ஜனாதிபதி மைத்திரியை இலங்கைக்கான சீன தூதுவர் விரைவில் சந்திக்க உள்ளதாக சண்டே டைம்ஸ் நாளேடு தனது பிரதான செய்தியை தீட்டியுள்ளது. அடுத்ததாக இந்திய செய்திகளின் பக்கத்தை பார்த்தோமேயானால் 1.5 கோடி பிள்ளைகளை உன்வசம் ஒப்படைக்கின்றேன், அம்மாவின் ஆன்மா ஆணையிடுகின்றது, முதல் உரையில் சசிகலா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு ஜனவரி 12ஆம் தேதி முதல்வராகிறார் சசிகலா என்று கேள்விக்குறியோடு மற்றொரு இந்திய செய்தியும் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தோமேயானால் உலகின் மிக உயரமான பாலம் சீனாவில் திறப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்தை நோக்கினோமானால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் ரசமந்தன், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் மலர்ந்துள்ள வருடத்தில் தமது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடையும் என்ற எதிர்பார்ப்புடன் தமது உருவப்படங்களை கீறுவதை போன்றும் யாருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகின்றது என்ற குழப்பத்தில் பொதுமகன் ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதாகவும் இக்கேலி சித்திரம் அமைந்துள்ளது. நமது பார்வையூடாக இன்றைய தினம் கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை நோக்கியிருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.